மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். மே 1ஆம் தேதி ரெட்ரோ திரைப்படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் வெளியானது. ரெட்ரோ படத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. ஆனால் படம் வெளியாகி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாறிக்கிட்டு இருக்கு. டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நீங்களும் பார்த்துட்டீங்க. கொண்டாடப்படுற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? ரெட்ரோ படத்துக்கு தான் நானும் முதலில் போனேன். ஏன்னா அந்த பாடல் காட்சிகள்லாம் பார்த்து விட்டு சந்தோஷ் நாராயணனுடைய இசையெல்லாம் கேட்டுட்டு முதல் சாய்ஸாக நானே ரெட்ரோ தான் போனேன். போயிட்டு ஏண்டா போனோங்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ரவுடிகளுடைய தொல்லைகளை வந்து சாமானிய மக்களுடைய ரசனை மேலே திணித்து தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகனே இனிமேல் ரவுடி தாங்கிற மாதிரியான விஷயங்களுடைய தொடர்ச்சியாக சூர்யாவை எப்படியாவது காலி பண்ணணுங்கிறதுனுடைய தொடர்ச்சியாக ரெட்ரோ இருந்தது. ரெட்ரோவை தாங்கவே முடியல. கார்த்திக் சுப்பராஜ் வந்து டைரக்ஷனை வந்து விரைவில் நிறுத்தி கொள்வது அவருக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆடியன்ஸை துன்புறுத்திட்டாங்க. ஆனால் அதற்கு நேர் விரோதமாக நேர் மாறாக டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் முழுக்க யதார்த்த படம். யதார்த்த படம்னாலே அது மலையாளிஸ் தான் ரொம்ப சிறப்பாக எடுப்பாங்க. அப்பிச்சு அசலாக வந்து ஸ்க்ரீனில் ஒரு வாழ்க்கையை பதிவு செய்வது என்பதில் கேரளாவுடைய படங்களை வந்து அடித்து கொள்வதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுப்பாங்க. அதனால தான் தமிழ்நாட்டிலேயே கூட மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி கேரளாவோட படங்கள்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு சென்ற ஆண்டு கூட. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் கிட்டவே நிற்க முடியாது. ஏற்கனவே அயோத்தி என்கிற படத்தில் வந்து சசிகுமார் அவர் வந்து ஒரு அற்புதமான கேரக்டரில் வந்து ஒரு மனிதாபிமான உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டரில் வந்து அவர் நடிச்சிருந்தார். ஒரு வடநாட்டு குடும்பம் வந்து வந்த இடத்துல ஒரு பெண் வந்து விபத்தில் தவறி போகிறாங்க. அவங்கள திரும்ப கொண்டு போய் சேர்க்கிற வரைக்குமான ஒரு போராட்டத்தை வந்து திரைப்படத்தில் எடுத்திருந்தாங்க. அந்த படம் செய்த ஒரு மாபெரும் வேலை என்ன அப்படின்னா, அதை பார்த்து இன்றைக்கு வந்து இது மாதிரி ஏதாவது விபரீதமாக யாராவது வந்து மரணித்து விட்டால் அவங்களுக்கு விமானத்தில் போவதற்கான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எளிமைப்படுத்தப்பட்டதாக எல்லா டாக்குமெண்ட்டு வேணுங்கிறது. அவனே சாவில் போராடிக்கிட்டு இருக்கிறவன் வந்து உயிர் போன ஒருத்தரோட போராடிக்கிட்டு இருக்கிறவன், மன உளைச்சலில் இருக்கிறவன், ஒரு இரங்கல் வீட்டில் வந்து துக்க வீட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கிறவன்ட்ட போய் தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அரசு அதிகார வர்க்கமே கூட இன்றைக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சசிகுமாருக்கே தெரியாமல் நடந்திருக்கிறது. அதை அவருக்கு வந்து பல நேர்காணல்கள் சமீபத்தில் கூட அவர் பேசியிருக்கிறாரு. அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் தந்த வெற்றி இருக்குல்ல, அதுதான் இப்படி ஒரு கதையை வந்து அவர் ஒப்புக்கொள்வதற்கு ஒரு 24 வயது இளைஞர் ஒரு கதையை சொல்லுகிற போது, அவர் யாரிடம் உதவி இயக்குனராகவும் இல்லை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கதை சொல்லுகிற போது அதை ஓகே பண்ணக்கூடிய இடத்திற்கு சசிகுமார் அவர்கள் வந்து வந்திருக்கிறார். அவர் முன் வரலைன்னா இந்த படம் டேக் ஆஃப் ஆகிருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா கதாநாயகன் தான் ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு முகம். ஆனால் ஹீரோயிசத்துக்கான எதுவுமே கிடையாது. அவருக்கு டூயட் கிடையாது, காதல் காட்சி கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கான அப்பாவாக நடிக்கிறார். உண்மையாகவே சசிகுமாருக்கு வந்து 50 வயது. 50 வயதுக்கான கதாநாயகனாக யாராவது நடிக்கிறாங்களா? இப்போ விஜய்க்கும் சசிகுமாருக்கும் ஒரே வயது தான். 2 பேருக்குமே 50, 51. 2 பேருமே 1974 பிறந்தவங்க. 2 பேருக்குமே 51 வயசு தான். ஆனால் விஜய் இன்னும் வந்து காலேஜ் பையனாக தான் திரிஷா கூட வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரே தவிர, அவர் வந்து ஒரு குடும்ப பாங்கான படங்கள்ல எல்லாம் வந்து நடிப்பாரா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேராக நடிச்சிருக்கிறார். நடிக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது, நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான படத்துல எல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்களான்னா கிடையாது. அவங்களுக்குலாம் சூப்பர் ஹீரோயிசத்துக்குள்ளேயே பழக்கப்பட்ட மாஸ் சீன்ஸ் இல்லாமல். ஆமாம், மாசுங்கிற பேரில் சினிமாவை வந்து மாசுபடுத்துகிறாங்க தொடர்ச்சியாக. இது அப்படி கிடையாது. ஒரு இலங்கையிலிருந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தப்பி வரக்கூடிய ஒரு அகதியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய சாதாரண மனிதனே குடும்பம் நடத்துறதுக்கு பல துயரங்களை அனுபவிக்கிற போது ஒரு அகதியாக உள்ள வர்ற ஒருத்தன் வந்து ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு கடல் வழியாக வர்ற ஒருத்தன் தன் வாழ்க்கையில் அவன் ஒரு ஐடென்டி கார்டு கிடைக்காம, அடையாளம் இல்லாமல், ஏதாவது எங்காவது ஒரு விபரீதம் நடந்துச்சுன்னா காவல்துறையினுடைய சந்தேக பார்வை வந்து இலங்கை தமிழர் என்கிற கணக்கில் வந்து எப்படி அவர் மீது வந்து பார்க்கப்படும் என்பது மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள ஒரு மனிதன் எப்படி அன்பு சார்ந்த மனிதனாக இருக்கான், சக மனிதனுக்கு உதவக்கூடியவனாக எப்படி இருக்கான், ஒரு நெகிழ்ச்சியான மனிதனாக எப்படி இருக்கிறான். அதில் நீங்கள் எந்த காட்சியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனுக்கு மகனுக்கு நடக்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான சண்டையில் கூட ஒரு எதிர்பாராத வில்லத்தனங்கள் எதுவுமே இருக்காது. அந்த கோபத்துக்கு பின்னாடி கூட ஒரு பேரன்பு தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு வன்மமான ஒரு விஷயமா இருக்காது. இப்போல்லாம் கத்தி எடுத்துகிட்டு போய் குத்த போனாங்க, 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு கூட படம் எடுப்பாங்க இப்போ இருக்க காலத்தில். அது மாதிரி எந்த வன்முறையை வந்து முன்வைக்காமல், அது தமிழ் சினிமாவை வந்து யதார்த்த படங்களை மட்டுமே வந்து பாரதி ராஜா போன்றவர்கள், பாலு மகேந்திரா போன்றவர்கள், இயக்குனர் பாலச்சந்தர்,
மகேந்திரன் என்ற மகத்தான இயக்குனர்கள் அப்படி தான் வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சேதுன்னு ஒரு படம் வந்ததற்கு பின்னாடி வன்முறையின் குரூரம் தான் யதார்த்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் உருவாச்சு. அப்படி ட்ரெண்ட் செட்டிங் உருவான பின்னாடி என்ன பண்ணான்னா, குரூர வன்முறையினுடைய ஒரு யதார்த்தத்தை காட்டுறோங்கிற பேரில் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் வந்து சுப்பிரமணியபுரமாக இருக்கலாம், பருத்தி வீரனாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது வெற்றிமாறன் எடுக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுரன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வன்முறை காட்சிகள். படம் முழுக்க ரத்தம் தெறிக்கிற வன்முறை தான். அதுக்கு இடையிடையில அவங்க கொஞ்சம் சாதி மறுப்பெல்லாம் பேசிட்டாங்கங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் முற்போக்காளர்களும் மாற்று சினிமாவை விரும்பக்கூடியவர்களும் கொண்டாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சே தவிர, அந்த படம் வந்து நீங்கள் அடிப்படை பார்த்தீங்கன்னா வன்முறை தான் அந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய டாமினேஷனாகவே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வன்முறைக்கான எல்லா களமும் இருக்கிற இடத்துல வன்முறையை தவிர்த்து விட்டு மனித அன்பு தான் இந்த உலகத்தை வந்து ஆளக்கூடியது. நீ அதை தாண்டி வந்து இந்த உலகத்தில் எந்த சட்டங்களும் தேச எல்லைகளும் எதுவுமே வேலை செய்யாது. இந்த மனிதன் வந்து முழுக்க முழுக்க அன்பு மயமான, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணீருக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. அதனுடைய இயல்பு வந்து குளிர்ச்சி தான். தண்ணுனாலே குளிர்ச்சி தான். நீருங்கிறது தான் அது. தண்ணுனாலே குளிர்ச்சி தான் அது. தண்ணீர் என்பது குளிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நீர் என்றதான் அர்த்தம். அதை நீங்கள் எவ்வளோ சூடு பண்ணினாலும் கொதிக்க வச்சினாலும் கொஞ்ச நேரம் அது கொதிக்கும். மறுபடியும் அது என்ன, நீங்கள் வந்து அடுப்பை வந்து அணைச்சி போட்டீங்கன்னா குளிர்ச்சி வந்து அதுக்கு அதுதான் இயல்பு. மீண்டும் குளிர்ந்துடும் தண்ணி. கொஞ்ச நேரத்தில் அது சூடு வெளியேறிட்டு அது குளிர்ந்துடும். மனிதனை நீங்கள் எவ்வளவு தான் கோபப்படுத்தினாலும், ஆவேசப்படுத்தினாலும், வன்முறைக்கு வந்து பயிற்சிப்படுத்தினாலும், இன வெறுப்புகளை சொல்லி கொடுத்தாலும், அவனை கொதிநிலையில் எவ்வளவு தான் வந்து சுற்றுப்புற சூழல் வைத்திருந்தாலும் அவனுடைய இயல்பு கொதிநிலை கிடையாது. அவன் குளிர்ந்த நீராக மாறுவதை போல மனிதன் அன்புக்கு திரும்புவதற்கு தான் விரும்புகிறாங்கிறத படம் முழுக்க விதைத்திருக்கிறாங்க. அதனால் பார்த்தா பெண்கள் வந்து நம்பி இந்த படத்துக்கு போகலாம். இது வந்து கொலைக்காட்சிகள் கிடையாது. குழந்தைகள் இந்த படத்தை வந்து போய் பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கிற ஒரு திரைக்காட்சி கூட கிடையாது. தியேட்டரில் என்ஜாய் பண்ணி ரசித்து பார்க்க. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் படுகிற துயரத்தை நகைச்சுவையை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு வந்து துயரமாக இருக்கும். ஆனால் கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து ஒவ்வொரு டைலாக்குமே வித்தியாசமாக இருக்கும். அந்த சின்ன பையன், ஆமாம் அதெல்லாம் கிடையாது. இந்த சின்ன பையன் டைலாக்கு, குறிப்பாக லவ் ஃபெயிலியர் ஆகிற, பிரேக்கப் ஆகிற ஒரு லவ்வை பற்றிய விஷயமே அவ்வளோ காமெடியாக வந்து பகிரப்படுற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். இதை சொல்லி தான் என் மேலே லவ்வாக இருந்தாவ, ஆனால் இப்போ பாரு அவள் இன்னொருத்தன் கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, 15 நாளில் என்னை எப்படி அவள் பிரிஞ்சா, அவள் எப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் ரசிக்கும்படியாக எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க. உங்களுக்கு இரத்த கண்ணீர் வந்து நாடகமாக ஒவ்வொரு ஊர்லையும் நடந்து கொண்டிருந்த போது அதை திரைப்படமாக எடுக்கணும். திருவாரூர் தங்கராசு என்பவர் எழுதிய கதை அது. அதை படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ சிவாஜி கணேசன்ட்ட போய் டேட்டு கேட்குறாங்க. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அவர் இந்த சொல்கிறேன்னுக்கிட்டே இருக்கிறாரு. டேட்டே கொடுக்கல, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். அவர் வேணும்னு செய்யலை, அவர் ரொம்ப கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கு அவருக்கு. அப்போ அந்த நாடகங்களில் அதிகமாக நடித்தது யார் அப்படின்னா, மேடை நாடகமாக நடித்ததில் எம்ஆர் ராதா தான் அதிகமாக நடித்தார். அவரையே கதாநாயகனாக போட்டு எடுக்கலாம்ட்டு இந்த படக்குழுவினர் வந்து முடிவு பண்ணி படமாக எடுத்துட்டாங்க. அந்த படத்துக்கு ஒரு ப்ரீவியூ போடுறாங்க. சிவாஜி கணேசன் கூப்பிட்றாங்க கெஸ்ட்டாக. டேட்டு கொடுக்காம ஏமாத்தினால வந்து பார்க்க கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு படம் முடிஞ்சவுடனே சொன்னாராம், நல்ல வேளை இந்த படத்தில் நான் நடிக்கலை. நான் நடிச்சிருந்தேன்னா கண்ணீரும் கம்பளையுமா கதற விட்டுருப்பேன் உங்களையெல்லாம். இவ்வளவு துயரமான வாழ்க்கையை வந்து காமெடியாக சொன்னது இருக்குல்ல, அது எம்ஆர் ராதா ஸ்டைல். அதே மாதிரி தான் இந்த படமும் கண்ணீரும் வந்து அன்புமான ஒரு கதை தான். இது எமோஷ்னலான சென்டிமெண்ட் கதை தான். ஆனால் அதை ஹியூமராக நகர்த்தின விதம் இருக்குல்ல, அது திரைக்கதையினுடைய ஒரு அபாரமான உத்தி. அதுலேயும் இந்த கிளைமாக்ஸ் காட்சி வந்து நான் சொல்ல மாட்டேன், அந்த படம் போய் பாருங்கள். அவ்வளவு அற்புதமாக கிளைமாக்ஸ் காட்சி வச்சுருக்காங்க. ஒரு 24 வயது இயக்குனர் மாதிரி இல்லை அவர் ஒரு 54 வயது ஆட்களுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி வந்து அறிவுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது இதெல்லாம் ஒரு சாட்சி. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இவரை போன்ற இயக்குனர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. புதிய ரசனைக்கான திறவுகோலாக இருக்கிறாங்க. இது மாதிரி படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் ஏன்டா மஞ்சுமல் பாய்ஸை பார்க்க போகிறோம்னு தமிழ் ஆடியன்ஸு கூட்டம் கூட்டமாக வர்றான். பல திரையரங்கங்களில் ஒரு இருக்கை கூட, ஒரு சீட்டு கூட காலியாகல. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 24 வயது இயக்குனர் இல்லை, அவர் 50 வயது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மெச்சூரிட்டி இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா. இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா பல ஹிட் படங்கள் கொடுத்த இயக்குனர்கள் வந்து கதையில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. கதை இல்லாமல் வேறு இயக்குனரோட கதையை வாங்கி பண்ணுறாங்க. ஸோ ஆனாலுமே வந்து வித்தியாசமாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து தோல்வி படங்களை கொடுக்கறதுக்கு சாதாரண ஒரு கதையை எடுத்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்குலாம் ஒரு முன்னுதாரணமாக காட்டார் இல்லையா. இல்லை இதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை. அதாவது குறும்பட இயக்குனர்கள் உள்ளே வந்தோடனே எல்லாருமே ஒரு சிறந்த படங்களை தான். இப்போ கார்த்திக் சுப்ராஜே கூட குறும்படங்களின் வழியாக தான் உள்ளே வர்றாரு. விஜய் சேதுபதி அதில் அப்படி நடிகராக வர்றாரு. அவங்க எல்லாருமே நல்ல நல்ல படங்களாக கொடுத்தாங்க.
நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூது கப்பு மாதிரி படத்துல இருந்து பீஸா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம் பீஸா எல்லாமே நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து அந்த படங்கள்லாம் அந்த இயக்குனர்கள்லாம் வழக்கமான மசாலாவுக்குள்ளே போய் நம்மளை பாடாப்படுத்தி, ஏன்னா ஒரு மாற்று சினிமா வரட்டும், ஒரு வித்தியாசமாக ஒரு படம் வரட்டும், வேறொரு கதைக்களம் வரட்டும், ரெகுலர் ஹீரோயிசம் என்கிற ஒரு இத்து போன வடிவத்தை வந்து நம்ம பார்க்க விரும்பவே இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி படங்களை போய் ரசித்து பார்த்தோம். அந்த குறும்பட இயக்குனர்களே அடுத்தடுத்த படங்களில் நீர்த்து போய் கதை இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனா அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பெரிய ஹீரோ கால் சீட் வேணும்னா ஒரு மசாலா படமா தான் இருக்கணும். ஒரு அடிதடி அது அங்கே போனவொடனே என்ன பண்ணானே, ஜெய்பீம் எடுத்த டைரக்டரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட டேட்டு கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஜெய்பீம் இவர் தான் எடுத்தாராங்கிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துடுறாரு. ஒரு படம் வந்து வேட்டைன்னு ஒரு படம் வருது, அந்த வேட்டையை வந்து அவர் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் அந்த கேரக்டரையெல்லாம் வேட்டையாடுவார்னு நினச்சோம்னா பார்க்க ஒரு ஆடியன்ஸே வேட்டையாடுறாருல, அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ அது வந்து என்னென்னா அவங்களுடைய ஒவ்வொரு காம்ப்ரமைஸும் ஒரு பரிபூர்ணமான படைப்புக்கு எதிரானதாக மாறிவிடுகிறது. அதனால தான் நீங்கள் புளிச்சட்டை மாறன் மாதிரி ஆளுகளுக்கு வந்து தொடர்ந்து ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மோசமாக படம் எடுக்கிறவங்க தான் காரணம். நல்ல படம் எடுத்தால் புளிச்சட்டை மாறனுக்கு இங்கே வேலையே கிடையாதுல்ல. புளிச்சட்டை மாறனுக்கு வேலை இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கினா தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அவர் வர்ற படத்தை பூரா கிண்டல் பண்ணுறாரு, அதுக்கு ரசிகர்கள் வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ இது போன்ற இயக்குனர் இப்போ என்ன செய்வாங்கன்னா, இவரை கூப்பிட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்த டைரக்டரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஹீரோ டேட்டு கொடுத்து அவரை நாசமாக்கிடுவாங்க. ஒரு படம் தான், 2 படத்துக்கு மேலே அவன் நல்ல படம் எடுக்க விடாமல் பார்த்துக்குருவாங்க. சுதாரித்து அவர் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கிற போது, கோடிக்கணக்கில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கிற போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு தவறான முடிவை எடுத்து அது ஒரு தற்கொலை முடிவு மாதிரி மாறிடும். அடுத்தடுத்து அவர்களுடைய கலை பயணத்திற்கு ஒரு எண்டு கார்டை போட்டு விட்ருவாங்க. ஆனால் விடாமுயற்சி படத்தில் வந்து இந்த மாதிரி மாசான காட்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு வில்லன்ட்ட வர போகிறவன்லாம் அடி வாங்குற மாதிரி அஜித் அவர்கள் நடித்தார். நான் அஜித் மாதிரியான ஹீரோ இந்த படத்துலாம் நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது இல்லையா அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போதும். இல்லை, அது சூப்பர் ஹீரோயிசத்துக்கு நீங்கள் வந்து ஆடியன்ஸை பழக்கப்படுத்திட்டு திடீர்னு நீங்கள் அதுக்கு எதிரான படத்தை நடிச்சுன்னு வச்சுங்க. இப்போ கமலஹாசன் வந்து சகலகலா வல்லமை மாதிரி படத்தை நடிச்சுட்டு கமர்ஷியல் படங்கள் பூரா நடிச்சுட்டு அப்புறம் திடீர்னு போய் அன்பே சிவன் நடிக்கும் போது அது ஒட்ட மாட்டேங்குது. அன்பே சிவன் நல்ல படம் தான், ஆனால் ஓடல. ஏன் ஓட மாட்டேங்குதுன்னா, நீங்கள் அபூர்வ சகோதரர்களை பழி வாங்குற கதையில் போய் நடிப்பீங்க, நீங்கள் அவ்வை சண்முகில் போய் நடிப்பீங்க, வேறு படங்களில் போய் நீங்கள் நடிச்சுட்டு திடீர்னு வந்து நீங்கள் வந்து சுத்த சுயம் பிரகாசமாக நீங்கள் நடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த இமேஜ் பொருந்த மாட்டேங்குது. ஓகே, நடிகனுக்கு இருக்கிற இமேஜ் என்னன்னா, நீங்கள் யதார்த்த படங்கள்லையா நடிச்சுட்டு விஜய் சேதுபதி என்ன பண்ணார், திடீர்னு கமர்ஷியல் ட்ராக் எடுக்கிறேன்னு சொல்லி ரெக்க அந்த மாதிரி படங்கள்லாம் போய் நடிக்கிறாப்புல, சங்க தமிழன் அப்படின்னு நிறையா படங்கள் நடிச்சாப்போ, ஜுங்கான்னு ஒரு படம், இதெல்லாம் பெரிய காவியம், இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் செலக்ட் பண்ணார். எல்லா படமும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, மக்கள்கிட்ட வந்து எல்லாமே தோற்று. ஏன்னா அவரை பார்க்க விரும்புவது வந்து சூப்பர் ஹீரோயிசத்துக்காக அல்ல, அவரை பார்க்க அவங்க விரும்புறது எதுனா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறார் விஜய் சேதுபதி, ஒரு கதையின் யதார்த்தத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, ஒரு மகாராஜா மாதிரி ஒரு படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட் ஆகுதுல்ல. அப்போ கதாநாயகர்கள் தங்களுடைய அந்த பிம்பத்தை விட்டுட்டு வெளியில் வந்தாங்கன்னா நல்ல படங்களை வந்து அவங்க கொடுக்க முடியும். ஆனால் அவங்க முன்னாடி வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸை பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க, என்ன இமேஜுக்குள்ளே அவங்கள வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த இமேஜ் வந்து அவங்க படங்களுக்கு எதிரானதாக மாறிடுது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து குறை சொல்கிறதா, இல்லைனா வந்து நடிகர்களில் பெரிய ஸ்டார் நடிகர்களை குறை சொல்ல? ஆடியன்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு படத்தை, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை அவன் எதற்காக கொண்டாடுறான்? சசிகுமார் ஒன்றும் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லை, ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு மாஸ் இல்லாத ஒரு படத்தில் நடிக்கும்போது அது ஆடியன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களே, நல்ல படம். ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணல, ரசிகர்களே ரிஜெக்ட் பண்ணுறாங்களே. ஓகே, ரசிகர்கள் போகாமல் இருக்கும்போது தேட்டர் காலி ஆயிரும், அப்புறம் ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு அந்த படத்துக்கு போக மாட்டேங்கிறான்ல. நீங்கள் ஓப்பனிங்காக தான் நீங்கள் ஹீரோயிசம்ங்கிறது எதுக்காக, ரசிகர்கள் வந்து எதுக்காக, படத்தோடைய முதல் 3 நாள் ஓப்பனிங்கில் புக்கிங் ஆகிறதுக்கு தான் ரசிகர்களே. இப்போ அந்த 3 நாள் புக்கிங்க்கு வந்து வாய்ப்பில்லாத ஒரு ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறவங்களுக்கு என்ன சிக்கலாக இருக்குது அப்படின்னா, ஆள் வரமாட்டேங்கிறான், உள்ளே கொண்டு வர முடியல, அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ ரெட்ரோ தோற்று போனதுனால ஒரு வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் போயிருந்துருக்கான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்குள்ள. போனவன் நல்லா இருக்குன்னு தகவல் சொன்னதுனால ரெட்ரோவுக்கு போக வேண்டியவங்க பூரா கும்பலாக இந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால தான் டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி பெற்று. அப்போ நல்ல படம் வந்திருக்குங்கிற தகவல் வருவதற்கு முன்பே அது தேட்டரில் ஓடுறதுக்கு பதிலாக தேட்டரை விட்டு ஓடிடுச்சுன்னா என்ன செய்யறது, அந்த ஒரு சிக்கல் இதற்குள்ளே இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையாடல் உங்களோட. நன்றி.